அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போரான் சத்தை நம்ம பயிர்களுக்கு எப்படி கொடுக்கறது. இந்த போரான் சத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறேங்க. எந்த ஒரு இப்போ தேங்காய் இருக்குது, அதோட முறையான வடிவம் இப்படி இருக்குன்னா அது இப்படி சூம்பி இருக்கிறது, மேலே சூம்பி கீழே சூம்பி இருக்கிறது. ஒரு மாங்காய் இருக்குன்னா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறது, ஒரு முறையான வடிவம் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் தக்காளி வாங்குவீங்க, கத்திரிக்காய் வாங்குவீங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வடிவம் முறையாக இல்லாமல் நெளிஞ்சிருக்கிறது, பெண்டாக இருக்கிறது. எதுவுமே முறையான வடிவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது போரான் சத்து குறைபாடு. போரான்கிறது ஒரு நம்ம சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரியான ஒரு சத்துங்க. அந்த பயிரை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4% தான் அது எடுத்துக்குங்கிற மாதிரி ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கும். ஆனால் அது இருந்தால் தான் ஒரு பப்பாளி பெருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேலக்க தோலை அப்படி பலூன் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு உயவுத்தன்மையோடு வச்சுக்கிறதுல அந்த போரான் முக்கியமானது. அப்போ தான் நீங்கள் எந்த சத்து கொடுத்தாலும் அப்படி விரியும். அது இல்லாமல் கொடுத்தா என்ன இருக்கும், காய் வெடிக்கும். வெடித்து பார்த்துருக்கீங்களா? மாங்காய் வெடிக்கும், காய் கொய்யா பப்பாளி எல்லாமே வெடிக்குது பார்த்தீங்களா? அந்த மேலே இருக்கிறது ஒரு இலகுத்தன்மை இல்லைன்னா வெடிக்கும். அதுக்கு தான் இந்த போரான் முக்கியம். இந்த போரான் சத்தை எந்த ஒரு நிலத்துலையும் எந்த பயிருக்கும், இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்கோம், எல்லா கதிர்களும் முழுமையாக கேப் இல்லாமல் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதிகமான தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் பெருக்கம் வரணும். எலுமிச்சை, கொய்யா போன்ற பழங்கள் நல்ல உருண்டு சாஃப்டாக நல்ல பழன்னு வரணும். என்ன செய்யணும்? இது எல்லாத்துக்குமே இந்த போரான் கொடுக்கணும்னா சோலு பார் கடையில் விற்கும். சோலு பார் அல்லது ஆக்டோபோர் அப்படிங்கிற பேரில் விற்கும். 100 லிட்டர் தண்ணியில் 200 கிராம் கலந்து தெளிக்கலாம், அல்லது 300 கிராம் கலந்து தெளிக்கலாம். எந்த பயிருக்கும் தெளிப்பு முக்கியம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம நம்மகிட்ட இருக்க பொருள்களை வச்சு நம்ம கொடுக்கணும்னா என்ன செய்யலாம்? நம்ம ஊரில் எருக்கு இலை இருக்கும் பார்த்தீங்களா, அது அதிகமாக வச்சுருக்கக்கூடிய பொருள். கையில் கேரி பேக்கை மாட்டிக்கணும், இந்த மாதிரி கண்ணாடி மாட்டிக்கணும். மாட்டிட்டு பாதி செடியை உடைக்கணும். ஒரு 30 செடியை உடைச்சி சின்னதாக பிச்சு அந்த 200 லிட்டர் தண்ணியில் போடலாம். 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ உடச்சி இலை, பூ, தண்டு, காயெல்லாம் உள்ளே போட்டு ஊற வச்சோன்னு வைங்க. ஒரு 5-7 நாளில் நல்லா மக்கி, ரொம்ப துர்நாற்றத்தோட ஒரு திரவம் கிடைக்கும். மேலே மிதக்கிற அந்த பொருளெல்லாம் அள்ளி ஒரு நிலத்தில் ஒரு ஏதாவது செடியோட வேரில் போட்டுட்டு இந்த தண்ணியில் இன்னும் 30 லிட்டர் ஊற்றிட்டோம்னா 20 லிட்டர் ஊற்றிட்டோம்னா 200 லிட்டர் கிடைக்கும். இதை 1 ஏக்கர் நிலத்தில் தரையில் ஊற்றி விடலாம். தென்னை மரம் மாதிரி இருக்கா, அதுக்கு மரத்துக்கு 3 லிட்டர் கொடுக்கலாம். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். மக்காச்சோள காட்டில் தொடர்ந்து கொடுக்கலாம், சோளக்காட்டில் கொடுக்கலாம், காய்கறிகள், பூக்கள் எல்லாத்துலேயும். இது ரொம்ப முக்கியமான சத்து. தயவுசெய்து இந்த பதிவை கேட்குறவங்க நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போரான் கொடுக்கறத ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இது இருந்தாலே உங்களுக்கு விளைச்சல் கூடிரும், நல்ல வெயிட்டு கிடைக்கும். அதனால் இதை கொடுக்கணும். ஒன்று எருக்கு இலை கரைசல் கொடுக்கணும். இந்த எருக்கு இலை கரைசலை தரையில் கொடுக்குற சொன்னேன். தெளிக்கணும் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியோட 5 லிட்டர் எருக்கு கரைசலை கலந்துக்கணும். ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாதுங்க, ஒரு சில நேரம் எரிஞ்சு போயிடும். 5 லிட்டர் தண்ணியோட 5 லிட்டர் கலந்து தெளிக்கணும். இது மாதிரி ஒன்று தெளிக்கலாம், அல்லது தரைவழி கொடுக்கலாம் எருக்கு இலை கரைசலை. அப்படி இல்லைன்னா இந்த சோலு பார் அல்லது ஆக்டோபோர் 20% போரான்னு போட்டிருக்கோம், கடைகளில் வச்சுருப்பாங்க வெள்ளை கலரில். அந்த மாதிரி பொருளை வாங்கி நீங்கள் தெளிக்கலாம், தரைவழி கொடுக்கலாம். தெளிக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டருக்கு 20 கிராம், தரைவழினா 2 கிலோ. மீண்டும் சந்திப்போம்.